ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேரளா ஸ்டைல் 2 டம்ளர் பருப்பு போட்டுப்போங்க. கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு தண்ணியில் ஊற்றி அலசிப்போங்க. பிறகு 2 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சது போட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு தேவையானது அளவு போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சுருவோங்க. ஒரு 4 விசில் வர வரையும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், சீரகம் போட்டு நல்லா ஃபிக்ஸடாக அரைச்சிடுவோங்க. அரைச்சிட்ட பிறகு ஒரு கடாயில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சில்லி ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல அதை போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிப்போங்க. நல்ல காரமாக இருக்குது பாருங்கள். அதில் நம்ம செஞ்சு வச்ச பருப்பை உள்ளே ஊற்றி நல்லா கடைஞ்சி விட்டா வாசனையாக இந்த கேரளா ஸ்டைல் பருப்பு கறி ரெடி ஆகிடுச்சுங்க. அதில் கொஞ்சம் மல்லி மேலே தூவி விட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த பருப்பு கறி சப்பாத்தி சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை போல் டேஸ்டி ரெசிபி வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.